வணக்கம். ஓம் நம சிவாய. நான் ஒரு பதிவு ஒன்று படித்தேங்க. அந்த பதிவு படித்ததுலேருந்து எனக்கு தூக்கமே வரல. நிஜமாக கூட இருக்குமா, இப்படியெல்லாம் இருக்குமா, இப்படியெல்லாம் இருக்குமா? சரி, அதை உங்கள்கிட்ட தான் சொல்லுவோமே. ஒரு தமாஷா கூட இருக்கும் இல்லைங்களா? தமாஷ் தான். 22 நாள் தாங்க டைமு. கடகராசி இவங்கெல்லாம் பணத்தை மூட்டை கட்டிட்டு வர போகிறாங்களாம். ரெடியாக இருங்க அப்படின்னு ஒரு பதிவு. அது எப்படிங்க 22 நாள் உலகத்தில் இருக்கிற அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் மூட்டையில் நம்ம கட்டுற அளவுக்கு பணம் வருமா? எப்படி வரும்? வராது. அது சான்ஸே கிடையாது. சரிங்களா? ஆனால் அவங்க போடுற பதிவு பார்க்கும்போது முக்கால்வாசி இந்த பதிவுகள்லாம் பார்க்குறவங்க யாருங்க? பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனோ இல்லை பெரிய லெவலில் இருக்கிறவங்களோ இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு நெசசிட்டி கிடையாது. ஏன்னா அவங்ககிட்ட தேவையான அளவுக்கு மேலேயே பணம் இருக்குது. அவங்க இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி பதிவுகளை பார்க்குறவங்களாம் யார்? கஷ்டப்படுறவங்க தான் பார்ப்பாங்க. கடகராசி பணம் வரப்போதா அப்படின்னு பார்க்குறவங்க யாருங்க? பணம் இல்லாதவங்க தான் பார்ப்பாங்க. அதனால் இந்த மாதிரி பதிவுகளை போட்டு அவங்க பணக்காரங்களாயிடுறாங்க. சரிங்களா? நாம் அந்த பதிவுகளை பார்த்துட்டு பணம் வருமா வருமா அப்படின்னு பார்க்குறோம். இதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்புங்க. ஏன் வரப்போகுது அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கடகராசியில் சுக்கிர பகவான் 22 நாள் பிரயாணம் பண்ண போகிறார். ஸோ அதனால் கடகராசி நேயர்களுக்கு இப்போ நேரம் நல்லா இருக்குது. 22 நாள் பணத்தை மூட்டையாக கட்டிட்டு வரப்போகிறாங்க அப்படி சொல்கிறாங்க. சரிங்க. அப்போ இத்தனை வருஷத்தில் அவர் சுக்கிர பகவான் கடகராசியில் சஞ்சாரம் செய்யலையா? புரியல. இப்போ 22 நாள் சுக்கிரன் சஞ்சாரம் செய்வார். அடுத்து யார் வரப்போகிறாங்க தெரியல. அடுத்து யார் வந்தாங்கன்னா அதுக்கு பேசியாக வச்சு ஒரு பெரிய கதை கட்டுவாங்க. இதெல்லாம் இல்லைங்க. உண்மையாக உழைங்க, நல்லா பணம் சம்பாதிங்க, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தியாக சந்தோஷமாக வாழ்க்கை நடத்திட்டு போங்க. இந்த 22 நாளில் பணம் வரும். ஒரு மாதத்தில் உங்களுக்கு இந்த லக்கு வரும். பணம் அப்படியே கூரையை பிடிச்சிட்டு கொட்டும். இதெல்லாம் தப்பு. இதெல்லாம் நம்பாதீங்க. தயவுசெய்து யாரும் நம்பாதீங்க. நானும் நம்ப மாட்டேன், நீங்களும் நம்பாதீங்க. இதை சொல்கிறதுக்கு தான் இந்த பதிவு. சரிங்களா? ஏன்னா ரொம்ப கஷ்டப்படுறவங்க தாங்க இந்த மாதிரியான பதிவுகள்லாம் பார்ப்பாங்க. நீங்களே யோசனை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்கிறவங்க இந்த மாதிரி பதிவுகளை பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த லைஃப் வந்து நல்ல ஒரு கிஃப்டடாக இருக்கும். அவங்க ஜாலியாக இருப்பாங்க, அவங்க நிம்மதியாக இருப்பாங்க, பணன்ற பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாங்க. பணப்பிரச்சனை இருக்கிறவங்க தானே நம்ம போய் பார்க்குறோம். நம்மளை இந்த மாதிரிலாம் குழப்பக்கூடாது. சரிங்களா? வணக்கம்.